14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க தெளிவாக சொல்லியிருப்பா. இந்த வீடியோவில் 2 முக்கியமான மேட்டர் சொல்கிறேன். செம்ம அப்டேட் வெளியே வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாக பார்த்தலாம் சரிங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னன்னு சொல்கிறப்போ, ஸோ இன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 மாவட்டம் கனமழை எச்சரிக்கையும், நாளை பொறுத்தவரை 6 மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை, அதாவது எல்லோ அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா. இப்போ இது ஒரு முக்கியமான மேட்டர். அடுத்த மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தின் அருகே மீண்டும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை உருவாகுகிறது அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன மேட்டர் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பா. அடுத்ததாக நாளையை பொறுத்தவரை விடுமுறை என்பது வருமா வராதா, வந்தால் எந்தெந்த மாவட்டத்தில் வர வாய்ப்பு இருக்கிறது, மெயின் டவுட் நம்ம பசங்க மனசில் ஓடுறது, வானத்தில் பார்த்தா வெயில் சொல்லி அடிச்சது ப்ரோ இன்னைக்கு, நீங்கள் என்னன்னா மழை வரும் லீவ் வரும் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ அதற்கான பதில் தெளிவாக இந்த வீடியோ இருக்கும் சரிங்களா. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் மாவட்டத்தில் தற்போது மழை இருக்கா இல்லையா, இல்லை வெயில் அடிச்சதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க மறக்காம. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்டர் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இன்று பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கப்பா. அதில் தெளிவாக சொல்லிட்டாங்க, சென்னையை பொறுத்தவரை மழை இல்லை, கனமழை எச்சரிக்கைலாம் இல்லைப்பா, மழையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அடுத்ததாக அந்த 14 மாவட்டங்கள் என்னென்ன அப்படி சொல்கிற லிஸ்ட் போட்டு நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நீலகிரி, கோவை மற்றும் திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஸோ இந்த ஆகிய 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்ல நாளை பொறுத்த வரைக்கும், அதாவது அக்டோபர் 24 நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாவட்டத்துக்கு எல்லோ அலர்ட் கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கப்பா. அதுவும் குறிப்பிட்டு சொல்ல போனால் உங்களுக்கு இந்த ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, ஸோ இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கனமழையானது பொழியும் என்று நமது சென்னை வானிலை அறிவித்துள்ளார்கள். இப்போ வாங்க மெயின் மேட்டருக்குள்ள போயிடலாம். ஸோ இதிலிருந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு லீவ் ஆனது வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-15 மாவட்டம்லாம் வரும் சொல்ல மாட்டேன். அதிகபட்சம் ஒரு 4லேருந்து 3 மாவட்டம், 2 மாவட்டம் வந்து அதிசயம் சரிங்களா. ஏனென்றால் அந்த அளவுக்கு தான் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இன்று பொறுத்த வரைக்கும் 14 மாவட்டம் கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதனால் உங்களுக்கு நாளை விடுமுறை வராது. ஆனால் நாளை ஒரு 6 மாவட்டம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது குறிப்பிட்டு சொல்ல போனால் நம்ம ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, ஸோ இந்த மாவட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம். நம்ம வடகடலோர மாவட்டத்தில் வாய்ப்பு இல்லைப்பா, சென்னைக்கு மழை இல்லைன்ட்டாங்க. ஸோ திருவள்ளூரில் ஆங்கங்கே மழை இருக்குன்றாங்க. ஸோ அதனால் மழையின் அளவை பொறுத்து உங்கள் மாவட்ட ஆட்சி முடிவெடுப்பார்கள். அதுவும் இந்த மழை எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அரபிக் கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி கொண்டிருந்தது. ஸோ இதன் எதிரொலியாக தான் தற்போது இந்த சைடில் மழை வர சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போவே நம்ம பசங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துட்டு போயிடுறப்பா. அடுத்த வீடியோ ஒரு தரமான அப்டேட்டாக வந்துடும். அதாவது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உங்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன் சொல்லிட்டு அடுத்த ஒரு வாரத்திற்கு 4-5 நாட்களுக்கு தொடர்ச்சியான விடுமுறை என்பது அடுத்த வாரம் வரப்போகிறது. அதுவும் அந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தான். அது எப்படி எந்தெந்த மாவட்டத்துக்கு குறிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி முழு அப்டேட்டும் அடுத்த வீடியோ தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு டக்குன்னு போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, நீங்கள் யாராவது சென்ட் பண்ணாமல் இருக்கல, இப்போ டக்குன்னு சென்ட் பண்ணுறேன் சரிங்களா. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. லாஸ்ட் அப்டேட்டில் நைட் வந்து உங்களுக்கு தெளிவாக அதில் வந்து மாவட்டத்திற்கு விடுமுறை வருமா வராதா, அந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக எத்தனை மாவட்டத்திற்கு எத்தனை நாட்கள் விடுமுறை என்பது கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்க, இன்னும் சில மணி நேரத்தில் அந்த வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க சரிங்களா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.